பிள்ளைங்களுக்கு எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் 2 கரண்டி அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது இட்லி மாவு, தோசை மாவு. இது கூடவே கேரட்டை பீல் பண்ணிவிட்டு அதில் ஹெல்த் மிக்ஸ், நம்ம வீட்டில் செஞ்ச ஹெல்த் மிக்ஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தோசைக்கு தட்டுவோம்ல, அதில் சின்ன டைப்பாட்டு தான் தட்டணும். ஏன்னா பிள்ளைங்க கண்ணுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். ரொம்ப ஸ்மால் சைஸ் இருந்தனா தோசை வந்து 2 தோசை தான் அப்படின்னு நினச்சி ஈஸியாக சாப்பிடுவாங்க. இதுவே ஒரு தோசைனா கண்டிப்பாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு அப்படியே சுடு சுடு சர்வ் பண்ணால் கண்டிப்பாக சொல்லுது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சைடு டிஷ்ஷாட்டு ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். அந்த சட்னி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், இது கூட இதில் பீனட் போட்டிருக்கேன். பீனட் போட்டதுக்கப்புறம் இதில் சீரகமும் மிளகாத்தூளும் போட்டுக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கிட்டு அது தோசையை கூட எடுத்து கொடுத்தோன்னா பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.